ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಾ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಪಡಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். விருச்சக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாகம் விருச்சக ராசி மற்றும் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அதற்கு அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான சில வாக்கியங்கள் நான் சொல்றேன். தீவிரம், தைரியம், உழைப்பு இவை மூன்றும் உங்களுக்கே உரியவை. இந்த வாரம் அவற்றோடு சேர்ந்த அதிர்ஷ்ட சக்தி கூடுவதால் நீங்க நினைத்த காரியங்கள் நினைவாகும். ஸோ நல்ல விஷயங்கள் நினைவாரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய. ஃபேமிலி அப்படின்னு எடுத்தோம்னா குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும், உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள், தம்பதியர்களுக்குள் மகிழ்ச்சிகள் கூடும், வீண் வாக்குவாதங்கள் குறைந்து நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். உயர்வு மற்றும் நல்ல தகவல் தரக்கூடிய சூழ்நிலைகள். அதே போல பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல எடுத்தோம்னா புதிய முயற்சிகள் லாபம் தரும், பழைய வியாபார சிக்கல்கள் குறையும். ஆனால் கூட்டாண்மை தொழில் அதிக எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில் அதிக எச்சரிக்கை, கவனம் தேவை. மாணவர்கள் ஆர்வத்துடன், மாணவிகள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். அறிவியல், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் சிறப்பு இருக்கும், நல்ல அமோகமா இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கும் போது கடின உழைப்பில் வெற்றி, மறைமுக வருமானங்கள், ஹிடன் சில விஷயங்கள்லாம் நடக்கும். பணம் வர்றது அப்படிங்கிறதெல்லாம். நெகட்டிவான விஷயங்கள் சொல்லும்போது கோபம் அதிகரித்தால் உறவுகளில் பாதிப்பு வரும். கோபம் அதிகரித்தால் உறவுகளில் பாதிப்பு வரும். ஸோ கவனமாக இருக்கும். அதே போல சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு நல்லது. சிகப்பு மலர் அர்ப்பணிப்பு நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த விருச்சிக ராசிக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய்க்கிழமை. நம்ம எல்லாருமே நினைச்சிருக்கோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகாது, செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யக்கூடாது. எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆகாது, செவ்வாய்க்கிழமை நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஏது செஞ்சாலும் எனக்கு நான் திங்கக்கிழமை தான் செய்வேன், எனக்கு திங்கக்கிழமையும் ஆகாது, நீ எப்பவுமே திங்கக்கிழமை நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை மங்களகரமான ஒரு வாரம். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்ன செவ்வாய் கிரகத்துடைய அதிபதி யார் சொன்னது? செவ்வாய்க்கு அதிபதி யார்? முருகப்பெருமான் இல்லையா? மங்களகரமான மங்களன் அப்படின்னு அவருக்கு மங்களவாரம்னு சொல்றோம், சோமவாரம்னு சொல்றோம். அப்புறம் அதே போல பார்த்தீங்கன்னா மங்களவாரம்னு சொல்றோம். சோமவாரம்ங்கிறது திங்கக்கிழமை, மங்களவாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. பௌமவாரம்னு சொல்லுவாங்க சார், பௌம அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல
இந்த மாதிரி சில கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விஷயங்கள் தெரியும். செவ்வாய்க்கிழமை எவ்வளோ நமக்கு மங்களகரமான வாரம், எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களாக நமக்கு நடக்கும். அதே போல் இந்த வாரம் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு சவாலும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாறும். உங்கள் வார ராசி பலன் மிகவும் சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும் இந்த வாரத்தில். ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சாமி எண்ணம் முறைஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். கடன் ஏடாகோணமாக ஏறி போச்சு கடன். அதாவது ஒரு சில நாளில் கண்ட்ரோலாக தான் இருந்தது. சில நேரத்தில் இப்போதான் ஒரே எதிரியாலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருந்தது விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. இப்போ அபரிவிதமாக ஏறி போச்சு கடன். எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. கருத்தை நெருக்கிற அளவுக்குள்ள கடன் ஏறி போச்சு. சில பேர் அப்படியே கேட்காம அப்படியே ஓடிட்டு இருக்கு. சில பேருக்கு வட்டி மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த வட்டிக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த மாதிரி சேர்ந்துருக்கு. சில பேருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த வட்டி பணத்தை சேர்த்து அசலில் சேர்த்து அந்த அசலில் இப்போ ஒரு அமௌண்ட் வர மாதிரியான சூழ்நிலை. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு சொன்னால் அதுக்கு இப்போ வட்டி 1 ரூபா அப்படின்னு சொன்னால் 1,10,000 நீ கடன் வாங்கியிருக்க. 1,10,000 ரூபாய்க்கு போடுறது. 1,20,000 ரூபாய்க்கு 20,000 ரூபா வட்டி பணத்தை அசலில் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு போட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு கடன் பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் எல்லா ராசிக்கும் சொல்லலாம். ஆனால் பணப்பிரச்சனைகள்ங்கிறது நிறைய இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க, கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க, காதல் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலையும் கூட கவனமாக இருங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் என்னென்ன விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப அமோகமான ராசி. அது எதெல்லாம் அமோகமான ராசியை நினச்சி பாருங்க. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய விசேஷமான ராசி தான். கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே தான் நல்லா இருக்கு. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக சனி மகா திசையில் பிறந்தவர்கள். சில பேர் இந்த ராசியில பிறந்தவர்கள் சில பேர் எழுத்துல பேர் வச்சிருப்பாங்க. நந்தினி, நந்திதா, நவீன், நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த 4 பேர் வைக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கதான் இருக்கும். உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறுமணத்தை பற்றி பார்த்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது. நண்பர்கள் விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், பெரியோர்களை கேட்டு செய்ய வேண்டும், மதித்து செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த ராசிக்கு சரியாயிடும். விருச்சிக ராசி பொறுத்தளவு கூடியமான வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அழகமேல் மங்கை பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் நெய் விளக்கேற்றுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக. இதுவரையில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன். அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விலை கேச்சி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ. இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் நீ கவனமாக இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விலை ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள்
வாஸ்து பார்க்குறது, ஸ்டோன்ஸ் முக்கியமாக ராசி கருத்தெல்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங், பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.